ஹாய். சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் கோயம்புத்தூர் இஷ்யூவை பற்றி நீ பேசவே இல்லை? எனக்கு கொஞ்சம் அது ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. அதை டைஜஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் டைம் எடுத்துச்சு. நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சொல்கிறேன். அந்த பொண்ணு இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணுன்னா, நம்ம தனியாக ராத்திரி போன டைமில் ஒரு தெருநாய்ங்க அதுங்களுடைய வாய்ப்பு கிடச்சிதுன்னு யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை கடிச்சிருச்சுங்கன்னா, அதுக்காக நம்ம ஒன்றும் தப்பான முடிவுகளோ தப்பான விஷயங்களோ யோசிக்கிறது இல்லைல்ல. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம லைஃப்பை கண்டினியூ பண்ணுவோம். அப்படி தான் நீ அதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் எல்லா பொண்ணுங்களுக்கும் என்னுடைய ஸ்மால் ரிக்வெஸ்ட், நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க, எப்படி போகிறீங்க, யார் கூட போகிறீங்க, என்ன நேரத்தில் போகிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தான் ஃப்ரீடம் இருந்தாலும் இன்னும் நம்ம சொசைட்டி நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை மாறல. நம்ம ஃப்ரீயாக இருக்கோன்றதுக்காக அதெல்லாம் ட்ரை பண்ணுறது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஒர்த். பிகாஸ் நமக்கு அது ஒரு பெரிய பாரமாகவும் வடுவாகவும் மாறிடும் இஃப் சம்திங் கோஸ் ராங். ஸோ ப்ளீஸ் பி சேஃப். பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் காவல் உதவி அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ தட் நீங்கள் எதாவது எமர்ஜென்சினா உடனே உங்களை போலீஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிவிட்டு அந்த மாதிரி துணிச்சலான ஒரு செயலில் ஈடுபடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். I trust that the girl comes out of this and have a good and happy life.